பார்க்க போறது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து உனக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 2x2 மேட்ரிக்ஸ் வச்சுக்குவோம். ஓகேவா? 1, 2, 3, 4. அடுத்தது B வந்து அதே மாதிரி 2x2 மேட்ரிக்ஸ். அதே வேல்யூ வச்சுக்கலாம். 1, 1 வச்சுக்கலாம். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கு அப்படிங்கிறனால 1, 1 வச்சுக்கலாம். இப்போ இது ஏயும் பி மேட்ரிக்ஸையும் என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா ரிசல்ட் எப்படி வந்து வரும்னு தெரியும்ல? அதாவது இந்த இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம் அதை மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணுவோம்? இந்த பிளேஸ்ல வந்து 1 ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 into 1. அதுக்கப்புறம் என்னது பிளஸ் 2 into 1. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேவா? அப்போ அதேதான் 1 into 1 பிளஸ் 2 into 1. ஓகே, அடுத்தது என்னது? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னது? செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். செகண்ட் ரோ என்னது? 3 into 4. 3 into 1 plus 4 into 1. அதே மாதிரி 3 into 1. அடுத்தது வந்து செகண்ட் ரோல செகண்ட் காலம் 3 into 1 4 into 1 plus 4 into 1. ஓகேவா? இப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ரிசல்ட்? மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். 1 into 1 1 plus 2. அப்போ 3. இது வந்து என்னதா? 3. இது வந்து என்னது? 3. 3 into 1 3, 4 into 1 4. 3 plus 4 7. இது 7 தான். அப்போ ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் நமக்கு என்னது? A into B மேட்ரிக்ஸ் வந்து என்னது? 3 3 7 7. ஓகேவா? இப்போ நம்ம அந்த அடிஷன் பார்த்தோம் இல்லையா? அந்த அடிஷன்ல வந்து என்ன அப்படின்னா நமக்கு 2 லூப் மட்டும் போதும் இல்ல? அதாவது ரோக்கு 1 காலம் 1. இதுல என்ன பண்ணிருப்போம்? இதுவே A plus B இருந்தா இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணி அதே பொசிஷன் Cல இருக்கிற அதே பொசிஷன் வந்து இல்ல? C ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணி அதுல கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பொசிஷன். இந்த செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறதுல இந்த 2 ஆட் பண்ணி 1 ஆட் பண்ணி இது வந்து செகண்ட் பொசிஷன்ல கொண்டு போய் கொடுப்போம். இப்படி டைரக்டா போட்டு. பட் இதுல எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணி அதுல வந்து என்ன பண்றோம்? அதை வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்டா வந்து போடுறோம். அப்போ இதுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா நமக்கு மூணாவதா வந்து ஒரு லூப் தேவைப்படுது. அண்ட் அகெயின் அந்த மூணாவதா இருக்கிற லூப் நான் சொல்றேன். ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் சொல்றேன். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிடுவோம்? அதாவது ஆட் பண்ணி அது அடிஷன்ல வந்து என்ன பண்ணுவோம்? டைரக்டா இதையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து போடுவோம். பட் நம்ம என்ன பண்ண முடியாது? இதுல ஒரே ஸ்டெப்ல வந்து அதை மல்டிப்ளை பண்ணி ஒரு இடத்துல போட முடியாது. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஓகேவா? இது ரெண்டையும் இது என்ன பண்ணும்? ஒவ்வொன்னோடையும் மல்டிப்ளை பண்ணி அதை கொண்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஆட் பண்ணி ஒரு இதுல வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அதை தான் வந்து கொண்டுட்டு வந்து போட முடியும். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பிளஸ் இதை வந்து மல்டிப்ளை பண்ணி அதோட வந்து ஆட் பண்ணி கொண்டு வந்து. ஸோ இந்த இது பண்றதுக்காக நம்ம இடையில வந்து நமக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படுது. அந்த வேரியபிள் தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ லைக் இப்போ ஃபார் லூப் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபார் I ஈக்குவல் டு 0 I less than இது வந்து ரோக்கு 6ன்னு வச்சிருந்தோம்ல, ஓ I பிளஸ் பிளஸ். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணிருந்தோம்? இது வந்து இந்த லூப் ஓபன் பண்ணிருந்தோம். அடுத்தது ஃபார் j ஈக்குவல் டு 0 j less than காலம் இது என்னது? j பிளஸ் பிளஸ். ஓகேவா? இந்த லூப் ஓபன் பண்றதெல்லாம் கடைசியில க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்பதான் வந்து என்ன ஆகும்? உனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். 2 லூப் ஓபன் பண்ணியிருக்கோம், 2 லூப் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்ப இதை என்ன பண்ணிருக்கோம்? இதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டா எடுத்து வந்து இந்த
அதாவது ஃபர்ஸ்ட் ரோ, அதுக்கப்புறம் என்னது ஒவ்வொரு காலம் இல்லையா, அப்புறம் செகண்ட் ரோ ஒவ்வொரு காலம் அப்படி வந்தா என்ன பண்ணுவோம். அதாவது இதை ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எனது இந்த எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவேன், 0 இதுல இருக்கிற இந்த 0th காலம், இந்த 0th காலம் ரோ தான். ஓகேவா, அப்ப இந்த 0th காலத்துல என்ன பண்றோம், சாரி 0th ரோ, 0th ரோல இந்த பக்கம் இருக்கிற 0th காலம்ல. ஓகேவா, 0th ரோ 0th காலம் இது 0ன்னு வரும், அடுத்தது இது 0ன்னு வரும், அடுத்தது அதே 0th ரோ அடுத்தது என்னது காலம் வந்து 1 மாறிடும். இது 0th ரோ, அடுத்தது என்னது காலம் 1. இதையும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போடுவோம், அதாவது 1. இதையும் ஆட் பண்ணி இந்த பிளேஸ்ல போடுவோம். இதையும் ஆட் பண்ணா என்னது 2, இதையும் ஆட் பண்ணா 3. ஓகேவா, இது என்னது அடிஷனுக்கு வந்து நம்ம இப்படி பண்ணுவோம். பட் இதுல என்ன பண்ண முடியாது, இதே மாதிரி நம்ம பண்ண முடியாது. இதுல என்ன தேவைப்படுது அப்படின்னா 1 into 1 plus 2 into 1. சரியா, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஸ்டெப்ல இதை பண்ண முடியாது. இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா நமக்கு இன்னும் ஒரு லூப் வந்து தேவைப்படுது. ஓகேவா, இன்னும் ஒரு லூப், அது என்னன்னு வச்சுப்போம் நம்ம அப்படின்னா கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுப்போம். சரியா, கே இப்ப IJ தானே பார்த்துட்டு இருந்தோம் இது வரையிலும். அடுத்தது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் வந்து வச்சுக்கிறோம். ஓகேவா, ஃபார் கே ஈக்குவல் டு 0, கே இந்த கே எது வரையிலும் லெஸ் தென் என்னது சியா ஆரா, ரோவா காலமா, பாரு. இது என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ரோல எடுத்துட்டு இதுல என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் காலம் ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற எலமெண்ட், அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற செகண்ட் எலமெண்ட், இது வந்து அதே காலத்துல இருக்கிற செகண்ட் எலமெண்ட். ஓகேவா, அப்போ நம்ம என்னதான் பண்றோம், ரோ அதே தான், பட் காலம் தான் என்னது ஒரு என்டையர் காலமே வந்து எடுத்துக்கிறோம். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலம் தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, லெஸ் தென் சி, அதுக்கப்புறம் கே பிளஸ் பிளஸ். ஓகேவா, இந்த லூப் போட்டாச்சு. அடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன சொன்னோம், இன்னும் ஒரு வேரியபிள் வந்து இடையில வந்து ஸ்டோர் பண்ண தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா, இப்ப இதுதான் வந்து என்னத சொல்லிட்டோம், கே அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதாவது இதுல பாரு, இது என்னது, இது R0 C0 R0 C1. ஓகேவா, இப்போ இந்த இது என்ன இருக்கு, இப்ப இது பார்த்தோம்னா இது ரெண்டும் சேமா இருக்கா, 0 0 அப்படின்னு சொல்லிட்டு சேமா இருக்கா, காலம் 0 ரோ 0 ரெண்டும் சேமா இருக்கு இல்லையா. நம்ம இங்க என்ன வச்சுக்கலாம், கே வந்து எப்படி வச்சுக்கலாம், ஏ மேட்ரிக்ஸ்ல இருக்கிற இங்க வந்து இந்த ஐ தான், இங்க ரோ தான். ஓகேவா, ஏ மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஐ, ஓகேவா, ரோ அந்த ரோல எது காலம், அதாவது இந்த கே தான் வந்து கரண்டுக்கும் காமனா இருக்குன்னு பார்த்தோம். அப்ப இந்த கேத் காலம் பிளஸ் எகெயின் என்னதான் கே காமனா இருக்கு, கே என்னது அதான் கே. ஓகேவா, கே பி, பில கேத் ரோ அண்ட் தென் காலம் என்னது, இது வந்து ஜே, இந்த காலம் வந்து ஜே. ஓகேவா, இது நீ ஒவ்வொன்னா அந்த லூப் வந்து போட்டு பார்த்த அப்படின்னா வந்துடும். இப்ப இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போய் நம்ம எதுல தான் வைக்கணும், அதாவது இந்த ரிசல்டன் மேட்ரிக்ஸ் இந்த பொசிஷன்ல வைக்கணும். இந்த பொசிஷன் அப்படிங்கிறது என்னது, சி ஆஃப் ஐ ஜே. ஓகேவா, ஐ ஜே, சி ஆஃப் ஐ ஜேல, அதாவது இது என்னது ஐஏ, இது வந்து இது வந்து ஐஏ, இது வந்து என்னது ஜே காலம், இது காலம் இல்லையா. ஸோ இது ஐஏ, இது ஜே, அந்த இடத்துலதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இங்க வைக்கிறோம். அதனால இது என்னது, இந்த பொசிஷன் பேர் வந்து சி ஆஃப் ஐ ஜே, இது ரிசல்ட்.
A cross B தான் வந்து நம்ம ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இதுல என்ன போடுறோம்? I J அந்த பொசிஷன்ல வைக்கிறோம். C of I J ல வந்து என்ன போடுறோம்? A of I K plus B of K J அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ இது வந்து ஒரு தடவை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இது அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த லூப் திரும்ப வர்ற நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து ஜீரோ பண்ணி விட்டுரும். ஜீரோ பண்ணி விட்டோம்னா தான் இல்ல அப்படின்னா இது எல்லாமே அடுத்ததுல வரும்போது இதுவும் சேர்ந்து ஆட் ஆயிடும். ஓகேவா? அப்படி ஆட் ஆகக்கூடாது. அதனால நம்ம இங்க என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சி ஆஃப் ஐ ஜே ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி பண்ணிடுறோம். ஓகேவா? அப்பதான் வந்து இது உனக்கு கரெக்டா வரும். இந்த ப்ரோக்ராம அதாவது நம்ம இப்ப எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல, இத திரும்ப 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 கேட்டுப்பாரு. இது டக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட உடனே உனக்கு புரிஞ்சிருக்காது. நீ வந்து ஸ்டாட் ஸ்டூடெண்ட். ஓகேவா? சோ உனக்கு டக்குன்னு பார்த்ததும், கேட்டதும் உனக்கு புரிஞ்சிடாது. நீ இத வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்த அப்படின்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு புரியும். ஓகேவா? அதே இல்லாத மேனுவலா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் உனக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் இது வந்து என்னது கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உன்னால போட முடியும். ஓகேவா? இதுதான் வந்து என்னது மேனுவல் கால்குலேஷன். அதாவது மேல பார்த்தது மேனுவல் கால்குலேஷன் நம்ம எப்படி மேத்ஸ்ல போடுவோங்கிறது. இது வந்து கம்ப்யூட்டர்ல நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப இத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி போடுறோம். ஓகேவா? சரி. இப்ப பாரு நான் வந்து ஒரு ஃபைல் வந்து ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். நியூ ஃபைலு. அதுக்கு பேரும் குடுத்து வச்சுட்டேன். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம இந்த அடிஷனல் மேட்ரிக்ஸஸ்ல நம்ம இன்புட் வாங்குனோம்ல, அதே மாதிரியே தான் இதுக்கும் என்னது இன்புட்டும் வாங்கணும். ஓகேவா? இது என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு கடைசி போயிடுச்சா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஹாஷ் இன்க்ளூட் இது எல்லா ப்ரோக்ராமுக்கும் காமனா வரும். ஸ்டாண்டர்ட் IO டாட் H அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது கன்சோல் வந்து யூஸ் பண்ணி இன்க்ளூட் போட்டுக்க நீ. ஹாஷ் இன்க்ளூட் கன்சோல் IO டாட் H. ஓகேவா? அடுத்தது என்ன பண்றோம்? மெயின் ஃபங்க்ஷன் போயிடுறோம். வாய்ட் மெயின். ஓகே. அதுக்கப்புறம் என்னது? எந்த ஃபங்ஷன ஓப்பன் பண்ணாலும் கையோட க்ளோஸ் பண்ணிக்க. ஃபங்ஷனு, அதுக்கப்புறம் லூப்பு அப்படிலாம் வந்து ஓப்பன் பண்ணேன்னா என்ன பண்ண கையோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ப என்னென்ன இந்த ப்ரோக்ராம்ல என்னென்னலாம் வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோமோ, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட்டே டிக்ளேர் பண்ணிக்கலாம். மறந்துட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணிடலாம், டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆனா என்ன பண்ணணும், அந்த ஃபங்ஷனோட ஸ்டார்ட்டிங்லயே டிக்ளேர் பண்ணிடணும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரோஸ் அதாவது ஆ எத்தன நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யூசர் ஹெடர் வாங்கணும். அதனால அத ரோ அண்ட் காலம். ஓகேவா? இது போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வேற என்ன தேவை? ஆ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்ப நான் இந்த ஏங்கிறத வந்து கேப்பிட்டல் ஏன்னே வச்சுக்கிறேன். ஏ மேட்ரிக்ஸ் அது சைஸ் என்ன? 10 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பட் நம்ம வந்து எத்தன வேணாலும் அப் டூ 10க்குள்ள நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? 10 அடுத்தது என்னது? 10 ரோஸ், 10 காலம்ஸ் வரையில இருக்கலாம். ஆமா. பின்னு ஒரு மேட்ரிக்ஸ். அது எத்தன வந்திருக்கலாம்? அதுவும் வந்து என்னது 10 ரோஸ் 10 காலம்ஸ் வரையிலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அண்ட் வேற என்ன என்னது? இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணோம்ல, அது இது என்னது? காலம். சாரி. ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சின்னு வச்சோம்னா இந்த ரோல உள்ள சி, இங்க இருக்கிற சிக்கும் இந்த சிக்கும் வந்து கன்ஃப்யூஷன் வரும். அதனால நம்ம என்ன பண்றோம்? ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கூட வச்சுக்கலாம். ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் அது என்னது 10 எகெயின் வந்து இதுவும் வந்து 10 ரோஸ் 10 காலம்ஸ் வரையிலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம். இன்னொன்னு இதுல வந்து இன்னொன்னு மிஸ்ஸிங் என்ன மிஸ்ஸிங்? லூப்பிங் வேரியபிள்ஸ் வந்து மிஸ்ஸிங். நம்ம போன ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி லூப்பிங் வேரியபிள்ஸ் மிஸ் பண்ணிட்டு எரர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? போய் கரெக்ட் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு அது ஏற்கனவே நம்ம அந்த இத வந்து கரெக்ட் பண்ணதுனால இப்ப என்ன பண்ணிடுறோம்? முன்னாடியே பண்ணிடுறோம். என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும்? ஜே 3வதா கேன்னு ஒண்ணு நம்ம இப்ப அந்த ஒயிட் போர்ட்ல பார்த்தோம் இல்லையா? கே அப்படிங்கிற 3 வேரியபிள்ஸ் வந்து நமக்கு வேணும். அதையும் என்ன பண்ணியாச்சு? டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப டிக்ளரேஷன் முடிஞ்சுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? யூசர் கிட்ட இருந்து நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? printf 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 enter the
நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் செமிகோலன் கண்டிப்பா வைக்கணும். scanf அதுக்கப்புறம் என்னது? இது வாங்குறதுக்கு பெர்சன்டேஜ் டி. ஏன் பெர்சன்டேஜ் டி? இதனோட டேட்டா டைப் வந்து இன்டிஜர், அதனால பெர்சன்டேஜ் டி. அதனோட டேட்டா ஸ்கேனப்ல கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்கேனப்லயே இருக்கட்டும், பிரிண்டப் இருக்கட்டும், ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து டிஸ்ப்ளே பண்றோமோ, வாங்குறோமோ என்ன பண்ணணும்? அது டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும். அதனால என்ன பண்றோம்? எதுவும் இதுக்குள்ள தான் பண்ணணும். டபுள் கோட்ஸ்க்குள்ள பண்ணணும். ஸோ அதனால இங்க டேட்டா டைப் மென்ஷன் பண்றோம். என்ன வாங்க போறோம்? ரோ வாங்க போறோம். ரோ எப்படி வாங்க போறோம்? ரோ வந்து இந்த ரோ வாங்கி கொண்டு போய் அந்த அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லலாம். அப்ப அந்த அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அட்ரஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணணும். ஸோ அட்ரஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியாச்சு. இப்ப ஒரு வேல்யூ வாங்கி ஆர் அப்படிங்கிற அட்ரஸ்ல கொண்டு போய் என்ன பண்ணோம்? ஸ்டோர் பண்ணோம். அந்த வேரியபிள் நேம் வந்து என்னன்னா அட்ரஸ் ஆஃப் த பர்டிகுலர் வேல்யூ, அதாவது அட்ரஸ் ஆஃப் த பர்டிகுலர் வேல்யூ இந்த மெமரி. ஓகேவா? ஓகே. அடுத்தது இப்ப என்ன பண்ணணும்? அடுத்த ரோஸ் வாங்கியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? காலம் வாங்கணும். என்டர். இது எப்படி இருக்கணும்? அந்த என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ்க்குள்ளேயே வந்துடக்கூடாது. அதனால என்ன பண்ணிடுறோம்? நியூ லைன் கொடுத்துறோம். கொடுத்து என்டர் தி நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகேவா? காலம்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறோம்? முடிச்சிடுறோம். அடுத்தது இது என்ன பண்ணோம்? இதுக்கும் வந்து என்னதான்? ஸ்கேனஃப் அதுக்கப்புறம் டேட்டா டைப் சொல்லணும். எதனோட டேட்டா டைப்? காலமோட டேட்டா டைப், அதாவது சியோட டேட்டா டைப். சியோட டேட்டா டைப் என்னது? இன்டிஜர். அதனால நம்ம இங்க என்ன போடணும்? பெர்சன்டேஜ் டி போடணும். போட்டுட்டு அட்ரஸ் ஆப்பரேட்டர், ஸ்கேனப்ல மட்டும் அட்ரஸ் ஆப்பரேட்டர் வரும். ஸோ அட்ரஸ் ஆப்பரேட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னது? காலம் தான் வாங்க போறோம். சி போட்டுட்டு என்ன பண்றோம்? செமிகோலன் வச்சு முடிச்சிடறோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்? ரோஸ் காலம்ஸ் வாங்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்? ஏ மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸ் வாங்கணும், பி மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸ் வாங்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த இங்க இடையில எல்லாம் இந்த கேப் எல்லாம் கொடுத்துருக்கறல, அதெல்லாம் வந்து சும்மா நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக, பார்க்கறதுக்கு ஈஸியா படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கொடுத்துருக்கு. கொடுக்கலனாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? printf என்ன வாங்கணும்? என்டர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ. இதுக்கும் என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து அதே லைன்ல வர வேண்டாம். அதனால பேக்வர்ட் ஸ்லாஷ் n கொடுத்து அதை நியூ லைன் கொடுத்து என்டர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஓகே. கொடுத்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்? இது வந்து ஒரு தடவை பிரிண்ட் ஆனா போதும். அதனால என்ன பண்றோம்? கொடுத்துட்டோம். இப்போ இதுல எத்தனை இது இருக்கு? இத்தனை ரோ, இத்தனை காலம் வந்து வாங்கணும். ஏ மேட்ரிக்ஸ்ல மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வந்து வாங்க போறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால கட்டாயம் லூப் யூஸ் பண்ணாதான் நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். இன்னொன்னு இது வந்து டைனமிக்கா இருக்கிறதுனால, அது யூசர்கிட்ட இருந்து ஒவ்வொரு இன்புட் வாங்குறதுனால நம்ம இங்க என்ன பண்ண முடியாது? ஸ்டாட்டிக்கா நம்ம வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் தனித்தனியா வாங்க முடியாது. ஸோ அதனால டைனமிக்கா போடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப் வந்து என்னது? நம்ம ஆல்ரெடி வந்து லூப்பிங் வேரியபிள் வந்து டிசைட் பண்ணிட்டோம். என்னென்னது? ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் என்னது? ரோ, நம்பர் ஆஃப் ரோ. அடுத்தது ஐ பிளஸ் பிளஸ். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன பண்றோம்? ஓப்பன் பிராக்கெட். ஓப்பன் பண்ணா உடனே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்ப அதுக்கு இடையில தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடிக்க போறோம். ஒரே நிமிஷம். சரி ஓகே. இங்க வா. சரி இப்ப என்ன பண்ணோம்? இன்னொரு ஃபார் லூப் வந்து போடுறோம். இன்னொரு ஃபார் லூப் எதுக்கு? நம்பர் ஆஃப் காலம்ஸ் மென்ஷன் பண்றதுக்கு. j ஈக்குவல் டு 0, 0. அதாவது 0க்கு பதிலா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஓவை வந்து அடிச்சு விட்டுருவேன். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கேன். j லெஸ் தேன் சி, j பிளஸ் பிளஸ். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த லூப் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? பண்ணிட்டோம். அடுத்தது இங்க என்ன பண்ணணும்? இப்ப எலமெண்ட்ஸ் வந்து வாங்கணும். எதுல? ஸ்கேனர். அதுக்கப்புறம் என்னது? பெர்சன்டேஜ் டி and then comma ampersand address operator ampersand a of I j. ஓகேவா? இது என்ன பண்ணும்? ஒவ்வொரு எலிமெண்டா வந்து
வாங்கி அந்த ஏ ஆஃப் ஐ கமா ஜேல போய் கொண்டுட்டு போய் சேவ் பண்ணி வைக்கும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணிருக்கோம், அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டோம். ஓகேவா? அடுத்தது என்ன பண்றோம், அடுத்தது செகண்ட் மேட்ரிக்ஸோட எலமெண்ட்டை இதே மாதிரி வாங்கிடுறோம். ஓகேவா? காப்பிலாம் இருக்கு பாரு, காப்பி பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த கர்சர் இருக்கிற இடத்த பேஸ்ட் பண்ணணுமா, பேஸ்ட்டும் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும், இதே மாதிரி 2 இருக்கு. இதுல வந்து நமக்கு ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்குது. ஏ மேட்ரிக்ஸ் பதிலா என்னது, பி மேட்ரிக்ஸ் கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணியாச்சு, 2 மேட்ரிக்ஸ் வந்து இன்புட் வந்து வாங்கியாச்சு. இப்ப என்ன பண்ணணும், கால்குலேஷன் பண்ணணும். கால்குலேட் பண்ணி என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அதாவது சேவ் பண்ணி தான் இதுல பிரிண்ட் பண்ண முடியும், டைரக்டா பிரிண்ட் பண்ண முடியாது. டைரக்டாவும் பிரிண்ட் பண்ணலாம், அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாலாம் யோசிக்கணும். அது இவ்வளவுலாம் காம்ப்ளிகேட்டா போட்டு நீ மூலிய ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, கால்குலேஷன் போடுறோம். கால்குலேஷனுக்கு வந்து நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தோம், 3 ஃபார் லூப் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஃபார் I equal to 0, I less than or I plus plus. அடுத்தது இது ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்னது, இன்னொரு ஃபார் லூப். ஃபார் j equal to 0, j less than சாரி c காலம். அடுத்தது j லெஸ் பிளஸ். ஓகேவா? இதை என்ன பண்ணிக்கிறோம், ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இப்ப என்ன பண்ணிருக்கோம், இது வந்து ஒரு எலமெண்டா இருந்தா நமக்கு என்ன போதும், ரோ காலம் மட்டுமே போதும். அதாவது அந்த எலமெண்ட் பர்டிகுலர் ரோல இருக்கிற எலமெண்ட்டை பர்டிகுலர் ரோ காலம்ல இருக்கிற எலமெண்ட்டை அடுத்தது பிங்கிற மேட்ரிக்ஸ்ல இருக்கிற பர்டிகுலர் ரோ காலம்ல இருக்கிற எலமெண்ட்டை ஆட் பண்றதுக்கு, அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆட் பண்றதுக்கு ஜஸ்ட் நமக்கு ஐஜே அப்படின்னு சொல்லிட்டு 2 லூப் மட்டும் இருந்தா போதும். பட் நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ரோல இருக்கிற அந்த பர்டிகுலர் ரோல இருக்கிற பர்டிகுலர் காலத்துல இருக்கிற எலமெண்ட்டை கொண்டுட்டு போய் நம்ம ஒவ்வொரு அந்த அடுத்த மேட்ரிக்ஸ் உள்ள காலம்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டோடையும் என்ன பண்றோம் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்றோம். அப்போ நமக்கு இன்னொரு லூப் வந்து தேவைப்படுது. அது வந்து கே லூப். ஓகேவா? கே ஈக்குவல் டு 0, கே லெஸ் தென் சி. ஓகேவா? சி அதாவது காலம். அந்த காலத்துல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டோடையும் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? அதனால இங்க காலம் போடுறோம். அடுத்தது கே பிளஸ் பிளஸ். ஓகேவா? ஓகே. இது என்ன பண்றோம், இதுல என்ன பண்றோம், ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் வச்சிருக்கோம்ல, அந்த மேட்ரிக்ஸ்ல என்ன பண்றோம், ரிசல்ட் ஆஃப் ஐ ஜே தான். நீ வந்து என்ன பண்ணிருக்க கூடாது அப்படின்னா, இந்த கே அந்த மாதிரிலாம் இதுல போடக்கூடாது. ரிசல்ட் ஆஃப் ஐஜே அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல தான் நம்ம கொண்டு போய் வைக்கிறோம். இந்த பொசிஷன் ஐஜேங்கிற பொசிஷன் கரெக்ட். பட் இங்க மல்டிப்ளை பண்றது தான் என்ன பண்ணுவோம், மூணாவதா ஒரு அந்த காலம்ல இருக்கிற எலமெண்ட்டை போடுவோம். அது எப்படி, ஏ ஆஃப் ஐ, இங்க என்ன வரும், கே. ஓகேவா? நான் அது வந்து அந்த ஒயிட் போர்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஏன் இங்க வந்து கே போடுறோம் அப்படின்னு. கே. ஓகேவா? ஓகே. இது என்ன பண்றோம், இது வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்ன பண்ணோம், இதை கொண்டுட்டு போய் இதோட மல்டிப்ளை பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, ரிசல்ட் ஆஃப் ஐஜே அப்படிங்கறதோட ஆட் பண்ணி வச்சிரும். ஓகேவா? இந்த ரிசல்ட் ஆஃப் ஐஜே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதாவது நார்மலா அதாவது எலமெண்டே இல்லை அப்படின்னா ஒரு அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது என்ன இருக்கும், கார்பேஜ் வேல்யூ இருக்கும்னு பார்த்தோம். கார்பேஜ் வேல்யூ இல்லாம அப்ப ஏற்கனவே இருக்கிற வேல்யூல இது கொண்டுட்டு போய் எதையாச்சும் வந்து போட்டு வச்சிருச்சு அப்படின்னா, அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இத வந்து என்ன பண்ணிடுறோம், ஆட் பண்ணிடுறோம். சாரி. இத வந்து இனிஷியலைஸ் பண்ணி விட்டுறோம்.
இதை இந்த ரிசல்டன் மேட்ரிக்ஸ் result equal to result of I j equal to 0. அதாவது இங்க இந்த கே லூப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு வச்சிடறோம். இப்ப இதை என்ன பண்ணோம், ஒவ்வொன்னா ஆட் பண்ணி இது மல்டிப்ளை பண்ணி இங்க மல்டிபிளிகேஷன் சிம்பிள் மல்டிப்ளை தானே பண்ணணும்னு சொன்னேன். சோ இது வந்து மல்டிபிளிகேஷன் சிம்பிள் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிடணும், இந்த ரிசல்ட்டோட கொண்டுட்டு போய் ஆட் பண்ணணும். அந்த ஸ்டெப்பை வந்து நான் இங்க விட்டுட்டேன். ரிசல்ட் ஆஃப் I j மல்டிப்ளை பண்ணி கொண்டு போய் ரிசல்ட் ஆஃப் ஜேல வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? அதாவது இது என்னது, ஒரு ரோவை எடுத்துட்டு அதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கொண்டுட்டு போயிட்டு அந்த பர்டிகுலர் காலம்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டோடையும் மல்டிப்ளை பண்ணி அந்த மல்டிப்ளை பண்ணது எடுத்துட்டு போய் அந்த ரிசல்ட்டோட ஆட் பண்ணி வைக்கும். ஃபைனலா தான் வந்து என்ன வரும், ஒவ்வொரு மல்டிப்ளிகேஷனோடையும் மல்டிப்ளிகேஷனோட ரிசல்ட்டும் இதுல ரிசல்ட்ல ஆட் ஆகி ஃபைனலா தான் வந்து அந்த டோட்டல் வந்து சம்மு வந்து கிடைக்கும். அதனாலதான் வந்து என்ன பண்றோம், ரிசல்ட்டை வந்து ரிசல்ட் அதாவது மல்டிப்ளை பண்ணி அந்த ரிசல்ட்டோட கொண்டு போய் ஒவ்வொரு டைம் ஆட் பண்ணி அதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணிடுறோம், ரிசல்ட் இதையே ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? இவ்வளவுதான். இதுதான் வந்து என்னது, இது 3 ஃபார் லூப்புக்கும் பாரு, 3 ஃபார் லூப் இருக்கா, அது 3 ஓபன் பண்ணிருக்கோம், இங்க 3 க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணணும், இதை அப்படியே வந்து என்ன பண்ணிடணும், டிஸ்பிளே பண்ணிடணும். டிஸ்பிளே பண்ணோம்னா அதாவது பிரிண்ட் பண்ணிடணும். பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம அதே மாதிரி என்ன பண்ணலாம், அந்த மேல இருக்கிறதையே காப்பி பண்ணிட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்ணிடலாம், சின்னதா ஒரு எடுத்து கரெக்ஷனை மட்டும் போடலாம். ஓகேவா? எடிட் காப்பி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். எடிட் பேஸ்ட். இப்ப என்ன பண்ணணும், இங்க என்டர் த எலமெண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாது. என்ன வரணும், ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு வரலாம். ஓகேவா? ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் தான் ஆல்ரெடி இருக்குது. ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ்னு வந்துட்டு அதுக்கு அதெல்லாம் அதே லைன்ல பிரிண்ட் ஆனா நல்லா இருக்காது. அதனால என்ன பண்றேன், இங்க பேக்வர்ட் ஸ்லாஷ் n கொடுத்துக்கிறேன். அது வந்து அடுத்தது பிரிண்ட் ஆகுறது நியூ லைன்ல பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ இதே தான் ஃபார் லூப் தான், பட் பிரிண்ட் ஆகுறது மட்டும் என்னது, இங்க பிரிண்ட் பண்ணணும். அதனால ஸ்கேனுக்கு பதிலா என்ன வரும், printf வரும். ஓகேவா? printf எதை பிரிண்ட் பண்ணணும், ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணணும். அப்ப இந்த b தூக்கிட்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? அட்ரஸ் ஆபரேட்டர் வராது, printfல அட்ரஸ் ஆபரேட்டர் வராது. ஓகேவா? இப்ப போட்டாச்சு. இப்படி போடுறப்போ இது என்ன ஆகும், இது எல்லாம் ஒரே லைன்லயே பிரிண்ட் ஆகும். அப்ப இன்னொன்னு இந்த டேப் சொல்லியிருந்தேன்ல, டேப் கொடுத்தோம்னா என்ன ஆகும், கொஞ்சம் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஸ்பேஸ் வந்து தள்ளி 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 பிரிண்ட் ஆகும். அதனால இந்த டேப் கொடுத்துக்கிறோம். சோ இது வந்து என்ன ஆகும், அதாவது ஒரே லைன்லயே பிரிண்ட் ஆகும். நம்ம ஒவ்வொரு ரோ முடிஞ்சதும் நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நியூ லைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது இந்த ரோ முடிஞ்சதும் நமக்கு என்ன வரணும், நியூ லைன் வரணும். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க வெளியே வந்து ஒரு printf கொடுத்து பேக்வர்ட் ஸ்லாஷ் n கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு ரோ முடிஞ்சதும் நமக்கு என்ன வரும், ஒரு நியூ லைன் வரும். ஓகேவா? ஓகே, அடுத்தது என்னது, இங்க எல்லாமே பண்ணிட்டோம். கடைசியில் இந்த கிளியர் ஸ்கிரீன் கெட் சிஹெச் எல்லாம் நம்ம கொடுக்கல, கெட் சிஹெச் எடுத்து அவுட்புட் வந்து ரன் ஆயிட்டு அதே ஸ்கிரீன்லயே நம்ம வேற எதுவும் கீ பிரஸ் பண்றோம் நிக்கிறதுக்காக கெட் சிஹெச். ஓகேவா? இல்லைன்னா என்ன பண்ணிடுறோம், அவுட்புட் ரன் ஆனதுக்கு அப்புறம் அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு அந்த ப்ளூ கலர் ஸ்கிரீனுக்கு வந்துடும். அந்த ப்ளூ கலர் ஸ்கிரீனுக்குள்ள வர வேண்டாங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், கெட் சிஹெச் கொடுக்குறோம். அடுத்தது இங்க என்ன பண்ணலாம், கிளியர் ஸ்கிரீன். இதுக்கு முன்னாடி அதாவது இந்த பிரிண்ட் என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அது என்ன ஆயிடணும், கிளியர் ஸ்கிரீன் வந்து கிளியர் ஆயிடணும். கிளியர் ஸ்கிரீன். ஓகேவா? அவ்வளவுதான். இவ்வளவுதான் ப்ரோக்ராம். கம்பைல் பண்ணி பார்ப்போம், என்ன எரர் வருது அப்படிங்கிறது பார்ப்போம், இல்ல கரெக்டா கம்பைல் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகேவா? சேவ்.
ஓவர்ரைட்னு கேட்டா எஸ் கொடுக்கணும். சேவ் பண்ணிட்டேன். எப்பவுமே சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன். ஆல்ட் F9 கொடுக்கலாம். எரர் இருக்குது. ஒரே ஒரு எரர். என்ன எரர் அப்படிங்கிறத பார்த்துருவோம். என்ன எரர் சொல்லுது? அன்டிஃபைன் சிம்பிள் ரிசல்ட். அதாவது ரீசெட்னு போட்டுட்டேன். ஆனா ரிசல்ட் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால இது வந்து இது எரர் அப்படின்னு சொல்லுது. எரர் கரெக்ட் பண்ணியாச்சு. சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு என்ன பண்றேன்? கம்பைல் பண்றேன். சக்சஸா கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ரன் பண்ணலாம். என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ். அதுல கொடுத்தது இன்புட்டே கொடுத்து பார்க்கலாமா? 2. அடுத்தது காலம்ஸ் வந்து அது 2 தானே கொடுத்துருந்தோம். ஓகே. எலிமெண்ட்ஸ் வந்து 1 2 கொடுத்துருக்கோம். 1 2 என்டர் 3 4. பி மேட்ரிக்ஸோட எலிமெண்ட் கீழே கொடுக்குறேன். பி மேட்ரிக்ஸோட எலிமெண்ட் 1 1 அடுத்தது 1 1. ஓகேவா? ஆன்சர் கரெக்டா வருதா? 3 3 7 7. ஆனுவலா போட்டிருந்த கால்குலேஷன் இப்படி தானே வந்துச்சு. நம்ம வேணா 3 அதாவது 3x3 மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்து பார்ப்போம். ரீலோடுன்னு கேட்டா என்ன போடணும்? நோ தான் போடணும். இன்னொரு தடவை நான் என்ன பண்றேன்? ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு என்டர் தி நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து என்னது? 3. நம்பர் ஆஃப் காலம்ஸ் 3. ஓகேவா? என்டர் தி எலிமெண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இதுவும் வந்து என்ன பண்றேன்? கன்வீனியன்ஸ்க்காக 1 1 1ன்னு எல்லாத்தையும் கொடுத்துறேன். 1 1 1 1 1 1 1 1 1. அடுத்தது 2 2 சாரி 2 வேண்டாம், 1 கொடுத்துடலாம். இது 1 1 1 1 1 1 1 1 1. கரெக்டா வருதா? 3x3 மேட்ரிக்ஸ்ல ரிசல்ட் வந்து இதுதான் வரும். இன்னொன்னு இது பாரு, அதாவது இதுல அந்த மேல இருக்க என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஒட்டின மாதிரி வருது. மற்றதெல்லாம் வந்து உள்ள வந்து தள்ளின மாதிரி வருது. என்னவா இருக்கும்? அந்த இடத்துல அந்த நான் என்ன பண்ணிருப்பேன்? அந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் n கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன். அந்த ஸ்பேஸ் எடுத்து விட்டா இதெல்லாம் என்ன ஆயிடும்? ஒரே லைன்ல வந்துரும். ஓகேவா? பாத்தியா? இங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னா ஸ்பேஸ் இப்ப எடுத்து விட்டுட்டேன். ரிசல்டன் மேட்ரிக்ஸ்க்கு இந்த பிரச்சனை கிளியர் ஆயிடுச்சா? அடுத்தது இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னா இதே எடுத்து விடுறேன். இதுவும் பாரு ஏ மேட்ரிக்ஸ்னு போட்டு வச்சிருக்கேன். ஏ இல்ல பி. பட் அது பிரிண்டப்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க கீழே வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? பிரிண்டப்ல கொடுக்கறதுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. இங்க பிங்கிறது கீழே வாங்கும்போது இன்புட் வாங்கும்போது கரெக்டா கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்கேயும் வந்து என்ன பண்ணிருக்கேன்? ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இப்ப இதெல்லாம் எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? சேவ் F2 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்னது? கம்பைல். கம்பைலுக்கு இப்படியே வந்து மவுஸ் வச்சும் கொடுக்கலாம். இல்ல வந்து என்ன பண்ணலாம்? ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ணலாம். ரன் பண்றேன். என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ் 2 வருதா? அதே ஸ்ட்ரெயிட் லைன்ல வருதா? இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் வருதா? 1 1 1 1. இங்க வந்து நான் என்டர்லாம் கொடுத்துக்கிறேன். அடுத்த லைன்ல எல்லாம் வராது. நீ ஸ்பேஸ் கொடுத்து அடிக்கணும். பட் அடுத்த லைன்லாம் வராது. 2 எலிமெண்ட் நான் என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? அடுத்த லைனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 2 எலிமெண்ட் என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அடுத்தது பிரிண்ட் ஆயிடும். ஏன்னா இங்க 2x2 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால அது 4 எலிமெண்ட் தான் கரெக்டா வாங்கும். இப்ப இந்த இதுல இருக்குல்ல, என்டர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுலயும் வந்து என்ன பண்ணோம்? இங்க கர்சர் இருக்கு. இங்கே எலிமெண்ட் கொடுத்தாலும் அது வாங்கிக்கும். பட் நான் என்ன பண்றேன்? என்டர் கொடுத்து கீழே கொடுக்குறேன். 1 ஸ்பேஸ் 1 1 ஸ்பேஸ் 1. ஓகேவா? அவ்வளவுதான். இதுதான் ரிசல்ட். இதெல்லாம் ஒரே ஆர்டரா வந்திருக்கா? தட்ஸ் ஆல். ரீலோடுன்னு கேட்டா நம்ம தான் கொடுக்கணும். ப்ரோக்ராம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியல அப்படின்னா என்ன பண்ண? திரும்ப திரும்ப பாரு. அப்படியும் வந்து புரியல அப்படின்னா என்ன பண்ண? கமெண்ட் பண்ணு. இல்ல கிளாஸ்ல கேளு. ஓகேவா? தேங்க்யூ.